Hey guys, what's up and welcome back to Sri Divil. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான CB4 எடிட்டிங்கை நம்மளோட மொபைலில் அதுவும் PicsArtல எப்படி வேறு லெவலாக எடிட் பண்ண போகிறத பற்றி இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ புரியாது. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எப்படி அந்த ஃபோட்டோ எடிட் பண்ணணும், எந்தெந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் எது வரணும்னு சொல்லிட்டு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. நம்ம சேனலில் எப்போலாம் ஒரு புது வீடியோ போடுறோமோ, ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி, போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ண பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலில் ஃபாலோ பண்ண ஆசை இருந்தால் நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆப்வியஸ்லி ஒரு லைக் ஒன்று போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணும்போது தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் அந்த லைக் பட்டனை தெரிக்க விட்டுருங்க. வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, உங்கள்கிட்ட இருக்க PicsArt அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இந்த ஃபோட்டோ தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆட் ஃபோட்டோ, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இந்த இமேஜை கரெக்டாக வந்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். கரெக்டாக ஃபுல்லாக வர மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு எரேசர் ஐக்கான் இருக்கும். எரேசர் இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே உங்களுக்கு இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அகெயின் ரீஸ்டோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சைஸை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஹார்ட்னஸையும் கொஞ்சமாக ஏற்றிடலாம். ஒரு 90க்கு செட் பண்ணுறேன். ஓகே, இப்போது அந்த இமேஜ் அந்த பர்சனை விட்டுட்டு அந்த பேக்ரவுண்டு ஃபுல்லாக வந்து அந்த பேக்ரவுண்ட் வந்து பெயிண்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் நீங்கள் பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த பர்சனை மட்டும் விட்டுட்டு பேக்ரவுண்டு ஃபுல்லாக வந்து இதே மாதிரி பெயிண்ட் பண்ணுங்கள் பக்காவாக. ஓகே, பக்கா வந்து அந்த பேக்ரவுண்டில் மட்டும் பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறேங்க. இங்கேயும் டிக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பர்சனை விட்டுட்டு அந்த பேக்ரவுண்டு ஃபுல்லாக வந்து நான் சொன்ன பேக்ரவுண்ட் வந்து பக்கா வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இந்த பேக்ரவுண்டை கரெக்டாக வந்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். கரெக்டாக ஃபுல்லாக வந்து மறையிற மாதிரி செட் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதில் உங்களுக்கு பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிளெண்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஓவர்லே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓவர்லே அதை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க எரேசர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்வெர்ட் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போது ரீஸ்டோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஹார்ட்னஸை ஏற்றிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஷர்ட் இருக்குல்ல, ஒரு போட்டு கலர் ஷர்ட்டு, அந்த ஷர்ட்டில் மட்டும் அந்த க்ரீன் கலரை வந்து அப்ளை பண்ணுங்கள். கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணும்போது அந்த ஷர்ட்டே வந்து பிளாக் கலர்லேருந்து அப்படி க்ரீன் கலருக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ பக்காவாக முடிஞ்ச அளவுக்கு பக்காவாக வந்து அந்த ஷர்ட்டு மேலே பெயிண்ட் பண்ணுங்கள். ஓகே, பக்கா வந்து அந்த டிஷர்ட்டுக்கு மேலே மட்டும் பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்க டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறேங்க. இங்கேயும் டிக் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். பக்கா வந்து அந்த டிஷர்ட்டுக்கு மேலே வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டூல்ஸ் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் பிரைட்னஸை கிளிக் பண்ணிவிட்டு பிரைட்னஸை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு 17க்கு செட் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு கீழே உங்களுக்கு சேச்சுரேஷன் இருக்கும். ஸோ சேச்சுரேஷனை கிளிக் பண்ணிவிட்டு சேச்சுரேஷனை வந்து ஒரு -23க்கு செட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்வெர்ட் அதை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போது இமேஜை நல்லா ஜூம் பண்ணிக்கலாம்.
இப்போது ரீஸ்டோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஹார்ட்னஸை மட்டும் கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு 95க்கு செட் பண்ணிவிட்டு இமேஜுக்கு ஸ்கின் மேலே இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிங்கன்னா இமேஜ் ஸ்கின்னே வந்து பக்காவான ஒயிட் கலருக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இதே மாதிரி பக்கா வந்து எங்கெங்கெல்லாம் ஸ்கின் இருக்கோ ஸோ அந்த இதெல்லாம் வந்து பக்கா வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே, பக்கா அந்த ஸ்கின்னுக்கு மேலே பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்க டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறேங்க. இங்கேயும் டிக் பண்ணிடலாம். ஓகே சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆட் ஃபோட்டோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஒரு PNG வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதில் உங்களுக்கு பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிளெண்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா மல்டிபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மல்டிபிள் அதை செட் பண்ணிவிட்டு இந்த ஷேடோ PNG கரெக்டாக வந்து அவரோட ஹேண்டு, அதாவது கரெக்டாக வந்து ஹேண்டில் செட் பண்ணுங்கள். ஓகே, செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்வெர்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போது ரீஸ்டோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சைஸ் வந்து ஒரு 50ல் இருக்கட்டும், ஒப்பாசிட்டி 100ல் இருக்கட்டும், ஹார்ட்னஸை மட்டும் கம்மி பண்ணி 1க்கு செட் பண்ணுறேங்க. ஓகே, இப்போது அந்த ஹேண்டில் லைட்டாக பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க இந்த மாதிரி. ஓகே, பக்கா வந்து அந்த ஹேண்டில் மட்டும் பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போது ஒப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 100ல் இருக்குது. ஸோ அதை கம்மி பண்ணி ஒரு 60க்கு செட் பண்ணிடலாம். ஓகே சூப்பர். இப்போது மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணுறேங்க. ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ட்ரா இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை சேவ் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க லைட் ரூம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். PicsArtல ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணிங்களா, இப்போது அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஃபோட்டோ தான் நம்ம வந்து PicsArtல எடிட் பண்ண ஃபோட்டோ. ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு லைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். லைட் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கான்ட்ராஸ்ட்டை வந்து ஒரு 18க்கு செட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஹைலைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 18க்கு செட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஷேடோ வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 40க்கு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஒயிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஒயிட்டு வந்து ஒரு +11க்கு செட் பண்ணலாம். 12க்கு செட் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பிளாக் வந்து ஒரு -43க்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கலர்ஸ் கரெக்டாக வந்து இந்த ஆப்ஷன் தெரியுதுல, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இதில் சேச்சுரேஷன் சொல்லிட்டு கடைசியாக இருக்கும். டெம்பரேச்சர், டின்னு, வைப்ரன்ஸு, சேச்சுரேஷனை மட்டும் கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு 16 போதும், கரெக்டாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் டூல் ஐக்கான் இருக்கும். அதாவது குட்டியாக இருக்கும். அதாவது இந்த ஐக்கான், அதாவது மிக்ஸ் டூல்னு சொல்லுவாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் ரெட் கலரை கிளிக் பண்ணிவிட்டு ரெட் இருக்குல்ல, ரெட்டில் சேச்சுரேஷன் சொல்லிட்டு தனியாக இருக்கும். ஸோ அந்த சேச்சுரேஷனை 100க்கு செட் பண்ணுங்கள். சேச்சுரேஷனை +100க்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு லூமினன்ஸை வந்து ஒரு +25க்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆரஞ்சை கிளிக் பண்ணிவிட்டு இதில் லூமினன்ஸ் மட்டும் கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு 28க்கு செட் பண்ணியிருக்கேன். ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர் இருக்கும். க்ரீன் அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் க்ரீனில் சேச்சுரேஷனை மட்டும் கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு 67க்கு செட் பண்ணுறேன். ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் லூமினன்ஸை வந்து ஒரு கொஞ்சமாக ஏற்றி ஒரு 83க்கு செட் பண்ணியிருக்கேன். ஓகே சூப்பர். இப்போ மேலே இருக்க டிக் ஆப்ஷன், டன் ஆப்ஷனை டன் கொடுத்துருங்க. டிக்குனே வருது. ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எஃப்எக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எஃப்எக்ஸ், அதாவது இந்த ஆப்ஷன், கரெக்டாக இந்த ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் ஸ்ட்ரக்சர்னு இருக்கும். டெக்ஸ்சர், ஓகேவா, டெக்ஸ்சரை வந்து ஒரு கொஞ்சமாக ஏற்றிக்கலாம்.
ஒரு 12க்கு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கீழே வந்து கிளாரிட்டின்னு இருக்கும். ஸோ கிளாரிட்டியை வந்து 42க்கு செட் பண்ணுறேன். ஓகே, அது கீழே வந்து டென்சிட்டின்னு இருக்கும். ஸோ டென்சிட்டியை வந்து கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணி ஒரு -8க்கு செட் பண்ணுறேன். -8 வேண்டாம், ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்குது. -6 ஓகே, -6 ஓகே. அது கீழே வந்து விக்னெட்னு இருக்கும். விக்னெட் அதை கம்மி பண்ணிக்கலாம். விக்னெட்டை கம்மி பண்ணி ஒரு -10க்கு செட் பண்ணுறேன். ஓகே, சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது முக்கோணம் போட்ட மாதிரி குட்டியாக இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் ஷார்ப்னஸை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். 14க்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே வந்து மாஸ்கிங்னு இருக்கும். இங்கே பாருங்களேன், மாஸ்கிங்கை வந்து ஒரு 15க்கு செட் பண்ணலாம். 50 ஓகே. நெக்ஸ்ட் அது கீழே வந்து நாய்ஸ் ரெடக்ஷன் இருக்கும். நாய்ஸ் ரெடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஒரு சேம் அதே அமௌண்ட்டுக்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணினா கீழே கான்ட்ராஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கான்ட்ராஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 21க்கு செட் பண்ணுறேன். அது கீழே வந்து கலர் நாய்ஸ் ரெடக்ஷன் இருக்கும். ஸோ கலர் நாய்ஸ் ரெடக்ஷன் சேம் அதே மாதிரி ஒரு 50. ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் பேலன்ஸாக இருந்தால் இமேஜோட லுக்கு வேறு லெவலாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். நெக்ஸ்ட் டீட்டெயில்ஸை வந்து ஏற்றி ஒரு 75க்கு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அது கீழே வந்து ஸ்மூத்னஸ்ன்னு இருக்கும். ஸோ ஸ்மூத்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடலாம். இன்க்ரீஸ் பண்ணி கரெக்டாக வந்து ஒரு 80க்கு செட் பண்ணுறேன். ஓகே, சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பைனாகுலர் போட்ட மாதிரி குட்டியாக ஆப்ஷன் இருக்கும். அதாவது ஆப்டிமிஸ்டிக்னு சொல்லுவாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ரிமூவ் த குரோமேட்டிக் அப்ரவேஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை எனபிள் பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஓவராலாக பார்த்தீங்கன்னா அது பிஃபோரில் இமேஜ் பார்க்க ரொம்ப நார்மலாக இருந்தது. ஆஃப்டர் வந்து அந்த இமேஜ் ஸ்கின் டோனே ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணி ஒரு CB ஃபோட்டோ எடிட்டிங் வேறு லெவலில் ஒரு CB ஃபோட்டோ எடிட்டிங் வந்து பண்ணியிருக்கோம். இது பிஃபோர் எப்படி இருந்த இமேஜ், ஆஃப்டர் எப்படி மாறுச்சுன்னு பாருங்கள். இது பிஃபோர் பேக்ரவுண்டு கலரு, அந்த பர்சன் கலரு, அந்த ஷர்ட்டு கலர் எல்லாத்தையும் பாருங்களேன். அண்ட் இது ஆஃப்டர் ரொம்பவே வேறு லெவலான CB ஃபோட்டோ எடிட்டிங்காக நம்மளோட மொபைலில், அதுவும் ஜஸ்ட் அந்த PicsArt வச்சு எப்படி எடிட் பண்ண கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்கும் பிடிச்சிருக்கணும். அப்புறம் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணும்போது தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காம அந்த லைக் பட்டனை தெரிக்க விட்டுருங்க. அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, நான் கீழே ஒரு ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. இதே மாதிரி நம்ம சேனலில் குவாலிட்டியான வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் என்னைக்கு ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா என்னோட பர்சனல் Instagram ID லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் வந்து பார்க்குறேன். Until then, டாடா பை பை ஃப்ரம் SD.